सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा यो योनिमधिष्ठत्येके विश्वानि रूपाणि योनिश्च सर्वाः ऋषिं प्रसूतं कपिलं यस्तमग्रे ज्ञानैर्बिभर्ति जायमानं च पश्येत् यो யோனிம் அதிதிஷ்டதி. இந்த பரமாத்மா ஒவ்வொரு இனத்தையும் ஆட்கொண்டிருக்கிறார். பசுமாடா அது, நாயா அது, அப்படி ஒவ்வொரு இனமும் உலகத்துல எத்தனை 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கான். ஒவ்வொரு இனத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்காரு. யோனிம் ஒவ்வொன்றையும் ரூபம் பிரதிரூபோபூவா, அப்படி ரூபம்ங்கிறவன் அதே போல யோனிம் ஒவ்வொரு இனத்தையும். ஏதோ மனுஷனை தான் காப்பாற்றுவார், மற்றவர்களை காப்பாற்றுவார்கள் இல்ல. ஒரு எறும்பா அதை காப்பாத்துறார், ஒரு புது பூச்சியா அதை காப்பாத்துறார். எல்லோரையும் காப்பாற்றி கொண்டே இருக்கார் அந்தந்த இனமா. யோனிம் அதிதிஷ்டத்யேகா விஸ்வானி ரூபாணி. ஒவ்வொரு இனத்துல எத்தனை பிராணிகள் ஒண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கா பாருங்க. ஒரு நாய்னா எத்தனை நாய் இருக்கு? ஒரு நாய் மாதிரி ஒண்ணு இருக்கா இல்ல, சூட்சமான வித்தியாசம். மனுஷியால எடுத்துவோமே, இப்ப 20 பேர் இருக்கோம், ஒவ்வொருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காலும் ஒவ்வொருத்தரும் ஒரு எல்லாருக்கும் 2 கண்ணு 2 மூக்கு 2 காத்தான் சார் இருக்க. ஆனா என்னன்னா ஒரே ஐடென்டிக்கலா இல்லையே, ஒருத்தர் வேற ஒருத்தர் வேற தெரியுறத. அதான் ஈஸ்வரர். உங்களால அப்படி பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ற, ஒரு டைய வச்சு அப்படியே ஒரு 1000 பாத்திரம் வச்சிருக்க. ஒரு இடத்துல டாக்டர் தான் எல்லாத்துலயும் இருக்கும், அது மனுஷனுடைய. ஆனா பகவானுடைய சிருஷ்டி என்ன, எல்லாம் வேற இருக்கு, ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா. அதனால விஸ்வானி ரூபாணி, ஆயிரக்கணக்கான உருவங்கள். அதோட மட்டும் இல்ல, யோனிச்ச சர்வா, அத்தனை காரணங்களும் தயார் பண்ணியிருக்கார். இதை பண்ணினவர் யாரு? பரமாத்மா சர்வஜன். ரிஷிம் பிரசூதம் யஸ்தமக்ரே ஞானைர்பிபர்த்தி ஜாயமானஞ்ச பஸ்யேத். ரிஷிம் முக்காலத்தையும் அறிந்தவர், பரமர்ஷியாக இருந்து கொண்டு பிரசூதம் கபிலம் யஸ்தமக்ரே, இவர் தான் கபிலராக பிறந்திருக்கார். முதல்ல கபிலராக சிருஷ்டி பண்ணினார். கபிலர்னா என்ன அர்த்தம் அது நமக்கு தெரியும். கனக கபில வர்ணம், தங்க கலர்லயும் பிரவுன் கலர்லயும் சேர்ந்திருக்கிறவர். அது இருக்குமே ஆனால் கபிலம். கபில அகோ அப்படிங்கிறோம். கபில மாடு அது எப்படி, அது கோல்டன் எல்லோ கலரும் இருக்கணும், கொஞ்சம் அதுக்கு நடுவுல இந்த பிரவுன் கலரும் சேர்ந்து இருக்கணும். அது போல கபில பசு மாடு இருக்குமே ஆனால் அதனுடைய பால் நீங்க சாப்பிடக்கூடாது. பரமேஸ்வரன் அபிஷேகத்துக்குத்தான் அது, பரமேஸ்வர அபிஷேகத்துக்குத்தான் கபில கௌ சாப்பிடக்கூடாது. பரமேஸ்வரனுக்கு தான் அபிஷேகம். அது பண்ணிவிட்டு அந்த பாலை சாப்பிடலாம். பரமேஸ்வர அபிஷேகத்துக்குமே கபில வர்ணத்துல கௌ வந்திருக்கு. அப்படி இந்த கபில கௌ, இந்த கபிலரை முதல்ல தயார் பண்ணினாராம். கபிலம் யஸ்தமக்ரே, கபிலமான இந்த பசுமாட்டு இருக்கே அத கபிலர ரிஷியையும் தயார் பண்ணினார். இந்த கபில ரிஷி யாரு சார்? இரண்யகர்த்தர். தங்க கலர்னு சொன்னேனோ இல்லையா, இரண்யகர்த்தா. அவரை முதல் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. இங்க கபிலர்னா இரண்யகர்த்தர்னு அர்த்தம். அவரை தயார் பண்ணினார், அவருக்கு வேதங்களை சொல்லிக் கொடுத்தார். அவர் வழியாக வேதங்கள்லாம் உலகத்துல பரவிச்சு. அவருக்கு வேதத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தார்? ஓம்ங்கிற எழுத்துனாலும் சொன்னார். அந்த ஓம்ங்கிற எழுத்து அவர் தபசுனாலும் பண்ணினார். வெறும் ஓங்காரம் தான் வந்தது. பாகவதத்துல இரண்யகர்ப்பர் முதல்ல இருந்தார். அவருக்கு தபா அப்படின்னு கேட்டதான். தபஸ் பண்ணுதான். அவர் தபஸ் பண்ணினார். அதுக்கப்புறம் 4 வேதங்களை அவருக்கு ஸ்புரித்தன. 4 முகத்திலையும் 4 வேதங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி லோகத்துல ஒழுக்க வேதங்கள்லாம் பிரவித்ததுன்னு சொல்றார். அப்படிப்பட்டதான கபிலம் யஸ்தமக்ரே, சிருஷ்டிக்கு முன்னால அவரை தயார் பண்ணினார் இரண்யகர்ப்பரை.
ஞானேர் பிவர்த்தி எல்லா ஞானங்களையும் சார் தரித்துக் கொண்டிருக்கார். அதோட மட்டும் இல்ல ஜாயமான எல்லாம் ஒரே தினம் சுருட்டி பண்ணிவிடல சார் பரமாத்மா. நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டா அது எப்படி ரூம் முழுக்க பரவி போயிடுமோ அப்படியே தயார் பண்ணினார். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணிருக்காரு. இன்னும் புதுசு புதுசான பொருள் எல்லாம் உண்டாரு. இப்ப எல்லாம் கலர் டிவி பிளாஸ்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கல, அதெல்லாம் அவர் தான் தயார் பண்ணிருக்கார். அது யாரு உண்டு பண்றாரோ அவளுடைய மனசுல பூந்துட்டு தயார் பண்ணி புதுசு புதுசான பொருள் எல்லாம் உலகத்துல வந்து கொண்டே இருக்கு. இந்த தாத்தா காலத்துல செல்போன் இல்லை, இப்ப செல்போன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னா இருந்துட்டு இருக்கோம். அப்ப விவகாரம் என்னடா, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? பரமாத்மா தான் கண்டுபிடிக்கிறேன். உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கார்? கொஞ்சம் கொஞ்சமா புதுசு புதுசான தயார் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தயார் பண்ணின பொருள் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கார். ஜாயமானம் பிபர்த்தி உண்டான பதார்த்தம் ஜாயமானம் ஜபஸ்கே உண்டாகக்கூடியதான பொருட்களை பார்த்து கொண்டிருக்கார். அப்படி இந்த பரமாத்மா சிருஷ்டி எனக்கூடிய ஏதோ ஒரு பீரியட்ல சிருஷ்டி சார், ஒரு 1 இயர்ல வரிசையா சிருஷ்டி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிடையாது. அப்படி இல்லை. இப்ப காலேஜ் கட்டுற பாருங்க, முதல்ல பில்டிங் கட்டி விட்டுருவா, அதுக்கப்புறம் பில்டிங் ஃபண்ட் வசூல் பண்ணிட்டே இருப்பாரு 20 வருஷத்துக்கு. யாரும் என்னடான்னா அவர் பாட்டுக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடக்கிறது. சிருஷ்டிங்கிறது கண்டினியூஸா நடக்கிறது, ஸ்திதிங்கிறது நடந்துட்டே இருக்கு, பிரளயம்ங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு பக்கத்துல குழந்தைகள் பிறந்தே இருக்கும், ஒரு பக்கத்துல இது போயிட்டே இருப்பா, இன்னொரு சில பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருப்பா. 3 சைமல்டேனியஸா நடக்கிறதோ இல்லையோ, அதே மாதிரி தான் சார் உலகமும். அதான் கோசவித்யாஹா யார் சார் அந்த பரமேஸ்வரன்? சஹா அந்நிய வித்யா வித்யைகளுக்கெல்லாம் வேறானவர் என்று சொல்றேட அவர் யாரு? கோசவ பரமாத்மா இத்யாஹா யோ யோனிமிதி யோ யோனிமி யோனிம் ஸ்தானம் ஸ்தானம் ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு ய பிருதிவியாம் திட்டன் ய ஆகாசே திட்டன் யோ வாயோ திட்டன் எஸ் அப்து திட்டன் அப்படின்னு ஒரு உதாரணத்துல அத்தனை காரண பதார்த்தங்கள்ல இருந்து கொண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால யோனிம் யோனிம் ஒவ்வொரு இடத்துல இத்தியாதினா உக்தானி பிருதிவியாதீனி பிருதிவி அப்பு ஜலம் வாயு ஆகாசம் இப்படி எல்லா பதார்த்தங்களையும் அந்தந்த பிராணிகளிடத்திலையும் அதிதிட்டதி நியமயதி எல்லோரையும் உள்ள இருந்து கொண்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றார். இன்னர் கண்ட்ரோலர் அந்தர்யாமி. அப்படி ஏகா அத்விதீயா பரமாத்மா இப்படிப்பட்டதான பரமாத்மா ஒருவர் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் இல்லை. நம்ம எல்லோரையும் உள்ள தூண்டி வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்றத ஒரே பரமாத்மா தான். பரமாத்மா விஸ்வானி ரோஹிதாதீனி ரோபாணி எத்தனை கலர் அவருக்கு? உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கலரும் அவர் தான் சார். ரோஹிதாதீனி ரூபாணி யோனிஷ்டா பிரபவஸ்தானானி அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களையும் அதிதிட்டதி ரிஷிம் சர்வஜம் இத்யர்த்தः அப்படிப்பட்டவர் ரிஷியை சர்வஜனை தயார் பண்ணார். கபிலம் கனக கபில வர்ணம் பிரசூதம். கபிலம்ங்கிறது தங்க கலராகவும் இருக்கு, பிரவுன் கலர்லயும் இருக்கு. அப்படிப்பட்ட அவரை பிரசூதம் ஸ்வேனைவ உத்பாதிதம் இவர் தான் உண்டு பண்ணினார். ஹிரண்ய கர்ப்பம் ஜனயா மாச பூர்வம் அவர்தான் ஹிரண்ய கர்ப்பரை உண்டு பண்ணினார். இது அசைவ ஜன்மஸ்ரவணாத் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாத பதிரேகா ஆசீத் சதாதார பிருத்திவீம் யாமுதே மாம் கஸ்மை தேவாய அவிடா விதேமா சொல்றோமோ இல்லையா? முதல்ல ஹிரண்ய கர்ப்பம் உண்டு பண்ணினார். அவருக்காகத்தான் நாங்கள்லாம் நமஸ்காரம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது வேதங்கள். அப்படிப்பட்டதான் ஹிரண்ய கர்ப்பரை உண்டு பண்ணினார். ஜனயா சமாச பூர்வம் இத்யஸ்யைவ ஜன்ம ஸ்ரவணாத் அந்நியஸ்ய ஸ்ரவணாத் சிருஷ்டிக்கு முன்னால முதல் சிருஷ்டி இவர் தான், வேற யாரையும் சிருஷ்டி பண்ணல. மீதி பேரெல்லாம் இவர் சிருஷ்டி பண்ணினார். மீதி பேர்ல சிருஷ்டி பண்ணது யாரு? ஹிரண்ய கர்ப்பர் தான் சிருஷ்டி பண்ணினார். முதல்ல சிருஷ்டி பண்ணது யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அவர் யார் சிருஷ்டி பண்ணார்? பரமாத்மா சிருஷ்டி. உத்தரத்ரா அதோட மட்டுமல்ல, இந்த உபநிஷத்திலேயே மேல யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ய பிரயணோதி தஸ்மை இது வட்யமானத்வாத் யார் பிரம்மத்தை முதல்ல தயார் பண்ணினாரோ, யாருக்கு முதல்ல வேதங்களை சொல்லி கொடுத்தாரோ அப்படின்னு இந்த உபநிஷத்தான் சொல்றது. இது வட்யமானத்வாத் கபிலஹா அக்ரஜஹா இது புராண வச்சனாத் அதோட இல்ல கபிலர் முதல்ல பிறந்தவர், அதான் சமவர் ததாகிரே அப்படின்னு இருக்கோம் இல்லையா? முதல்ல பிறந்தவர் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அது இது புராண வச்சனாத் கபிலஹா ஹிரண்ய கர்ப்போவா நிர்திஷ்யதே. ஆயல் இந்த கபிலங்கிற ரிஷியோ ஹிரண்ய கர்ப்பரா சொல்லப்பட்டார்.
கபிலர்ஷர் பகவதः சர்வபூதஸ்ய வைகில விஷ்ணோரம்சः ஜகன்மோகனாய சமஸ்பதः மோகநாசாய சமுபாகதः கபிலர்ஷர் பகவதः சர்வபூதஸ்ய வைகில கபிலர் எனக்கூடியதான ரிஷி பகவான் உலகத்தை எல்லாம் உண்டு பண்றணும் என்பதற்காக விஷ்ணு ரம்சா பகவான் மகாவிஷ்ணுடைய அம்சம் அவர். இந்த கபில மகர்ஷிங்கிறவர் மகாவிஷ்ணுடைய அம்சம் அல்லது ஹிரண்யகர்பருங்கிறவர் மகாவிஷ்ணுடைய அம்சம். அவர் பையன் ஜெகன் மோகனாசாய சமபாகதா. அவர் எதற்கு சார் வந்தார்? உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய மோகங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எதுக்காக வந்தார்? உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய மோகத்தையும் சோக மோகங்கள், அதுல மோகம், கவலை, டிப்ரெஷன் இவைகள்லாம் போகிறதுக்காகத்தான் இந்த கபிலர் உண்டானார். அவர் தான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல நாங்க பாக்குறோம். கபுல வாசுதேவா அப்படின்னு இருந்து கொண்டு அந்த அம்மாவுக்கு விஸ்தாரமாக வேதாந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணி அதனால அம்மாவுக்கு முக்தி கிடைச்சிருந்தார். அந்த ஸ்லோகங்கள்லாம் வாசித்த பிறகு கேட்ட பிறகு அம்மாவுக்கே முக்தி கிடைச்சது. அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார் மகாத்மா அவர். மோகநாசாய சமுபாகதா கிருதே யுகே பரம் ஞானம் கபிலாதிஸ்வரூபத்ருத். கிருத யுகத்துல உயர்ந்ததான ஒரு ஞானத்தை உண்டு பண்ணினார். கபிலாதிஸ்வரூபத்ருத் கபில ரூபமாக தான் இருந்து கொண்டு ஸ்வரூபமாக இருந்து கொண்டு பண்ணினார். ததாதி சர்வபூதாத்மா சர்வஸ்ய ஜகதோஹிதம். சர்வபூதாத்மா எல்லா பிராணிகளுடைய உருவமா இருந்து கொண்டு தான் அப்படி ஆத்மானுபவத்தை இருந்து கொண்டு உபதேசம் பண்ணினார். எப்படி தான் சர்வ பிரம்மாத்ம பூதனாக தான் இருந்து கொண்டு அப்புறம் உபதேசம் பண்ணார். இந்த பக்தியை உபதேசம் பண்றதுங்கிறது கபில வாசுதேவ சரித்திரத்தை தான். விசேஷமாக இந்த பக்தி ஒண்ணுத்தாமா ஜனங்களை காப்பாற்றும். கர்மாக்களை பண்ணினா பிராயஷ்சித்தம் பண்றோம். தப காரியம் பண்ணிவிட்டான், அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம். புஷ்மாண்ட ஹோமம் பண்ணுங்க, பவமான ஹோமம் பண்ணுங்க, நவகிரக ஹோமம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினா பழைய பாபம் போறது அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் பாபம் பண்ணப்படாதுங்கிற ஒரு வாசனை போகாது. நேற்று பண்ணின பாபத்தை இன்னைக்கு அந்த பாபத்தை தொடச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் அதுல இன்க்ளினேஷன் இருக்கு, அந்த பக்கம் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு அவனுக்கு. பழைய வாசனை விடாது. சீட்டாடுறது நிறுத்தி விட்டேன்னா கல்யாணத்துக்கு போனா ராத்திரி ஆச்சு, ஒரு கை குறையிறதுன்னா போய் உட்காந்துட்டான். கிருஷ்ணார்பணம் 10 வருஷமா பண்ணின பிரத்தம் ஒரு நாளைக்கு போயிடுது. அதனால இந்த ஹேபிட்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். அந்த வாசனையும் போக்கடிக்கணுமே. ஆனால் பகவதி பக்திரேவ அனுசித்தா, பகவானிடத்துல அது பக்தி வரும். அதனால்தான் வாசனா தானவம் எது அப்படின்னு மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட வாசனையும் போக்கக்கூடியது பக்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த இப்படி அல்லவா குருவாயிரப்பா நீ சொன்ன அம்மாவுக்கு அப்படின்னு ஆமான்னு தலாட்டினா அப்படிப்பா அந்த சின்ன விஷயங்களையும் எடுத்து சொன்னாரா. அப்படி அந்த ஸ்லோகத்துக்கு க்ஷேமத்துக்கு ததாதி சர்வபூதாத்மா சர்வஸ்ய ஜகதோஹிதம் துவம் சக்ர சர்வதேவானாம் பிரம்மா பிரம்ம விதாமசி. துவம் சக்கரஹான்னு இருக்கணும், ஏவம் சுக்கரஹான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கான். என்ன பண்றது, கொஞ்சம் பரவாயில்ல, அப்ப அதிகமா வந்துட்டான். துவம் சக்கரஹ சர்வதேவானாம் பிரம்மா பிரம்ம விதாமசி. தேவதைகளுக்குள்ள நீங்க இந்திரனாக இருக்கிறேள், பிரம்ம வித்துகளுக்குள்ள பிரம்மமாக இருக்கேள். பிரம்ம பிரம்ம விதாமசி. வாயு பலவதாம் தேவா. தேவதைகள பலவத்தான தேவதைகளுக்குள்ள நீங்க வாயுவா இருக்கேள். யோகினாம் துவம் குமாரகா. யோகத்தை பண்ணக்கூடியதான மகான்களுக்குள்ள நீங்க சனத்குமாரரா இருக்கேள். குமாரகான்னு சொன்னா சனத்குமாரர். குமார சப்தம் வேதங்கள்ல அல்லது இதிகாச புராணங்கள்ல சுப்பிரமணிய சுவாமியே சொல்லும். அவருக்கு குமாரர்னு பேரு, கிருஷ்ணனுக்கும் பேரு குமாரஹான். மூணாவது சொல்லணுமேனா சனத்குமார சொல்லணும். இங்க சனத்குமாரர், யோகிகளுக்குள்ள சனத்குமார். யோகினாம் ஸ்வம் குமாரகா ரிஷீணாம் ச வசிஷ்டத்வம். தாங்கள் ரிஷிகளுக்குள்ள வசிஷ்டனாக இருக்கேள். வியாசோ வேத விதாமசி. வேதவத்துக்குள்ள வியாசரா இருக்கேள். சாங்கியானாம் கபிலோ தேவா. வேதாந்திகளுக்குள்ள கபில பகவானா தாங்கள் இருக்கேள். சங்கியாயந்தே அஸ்மின் சாங்கியா அப்படின்னு வேதாந்தம்.
அல்லது சாங்கிய சாஸ்திரம் சொல்லணும். கபிலோ தேவா வியாசः வேதவிதாமஸ்தி. வியாசஹர வியாசாச்சாரியர். ஆஹா, இப்ப இருக்கிற வியாசருக்கு கிருஷ்ணத்வைபாயன வியாசர்னு பேர். இந்த வியாசர் ஒவ்வொரு யுகே யுகேச்ச வியாசா விஷ்ணு ரூபா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருவர் அந்த வியாசனாக ஆறாராம். அந்த வியாசனா இருக்கிறவர் யாரு? வேதங்களை பிரித்து வைக்கிறதுனால அவருக்கு வியாசன்னு பேர். அப்படி அவைகளுக்குள்ள வேத வித்துகளுக்குள்ள இந்த ஒவ்வொரு கல்பத்திலையும் வியாசவருவமாக இருக்கு. இந்த வியாசரானவர் இப்பொழுது இருக்கிறவருக்கு கிருஷ்ணத்வைபாயனன்னு பேர். இந்த வியாசர் பராசருடைய பிள்ளை. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்து சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியினுடைய பேரன், பராசருடைய பிள்ளை, சுகருக்கு அப்பா. அவர் எப்படி ஒரு கண்டுபிடிச்சு ஒரே ஸ்லோகத்துல அப்படி அந்த வியாசாச்சாரியர் கிருஷ்ணத்வைபாயனா இருந்து கொண்டு தீபம் எல்லா இடத்துலயும் ஐலண்ட் எல்லா இடத்துலயும் ஜலம் சுழித்து நடுவுல இருக்கிற அந்த தீபத்துல பிறந்தவர். அதனால தீபாயனர் துவைபாயனர் கருப்பா இருக்கார். அதுதான் கிருஷ்ணத்வைபாயனர் பேரு. அவர் தான் இந்த வேதங்களை எல்லாம் ஒவ்வொரு வேதமும் எல்லா வேதங்களும் ஒன்னா இருந்தது. அதை படிக்கிறதுக்கு 50 வயசு ஆயின்றதுதான். எனக்கு 100 வயசு தான் கலியுகத்துல. பழைய நாள்ல 400 வயசு 500 வயசு இருந்தா சார். அப்படி நிறைய வருஷங்கள் இருப்பான். ராமன் வந்து தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் அகாரயத். 11,000 வருஷம். தசவர்ஷ சஹசிராணி 10,000, தசவர்ஷ சதானிச்ச 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணார். நிஜமாவே போர் அடிக்கும். அத்தனை வருஷம் ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தா எப்படி சார் இருக்கும்? 60,000 வருஷம் பரிபாலனை பண்ணாராம். சில பேர் சொல்லிட்டு இருக்காரு அப்படி. அதெல்லாம் அர்த்தவாதம். நிறைய நாள் இருந்தா சார் 60,000 வருஷம் அப்படிலாம் கிடைக்கிறது. நிஜமாவே எத்தனை வருஷம் சார். அதே போலயே வசிஷ்டர் என்னென்ன அந்த காலத்துல இருந்து முதல்ல இருந்து இருக்காராம். ராமாயணம் வரைக்கும் திலீபனுடைய காலத்துல இருந்து இருக்கார் அப்படின்னு. இந்த வம்சத்துல ராமன் பறக்க போறார். அவருக்கு நாம் பாடம் சொல்லணும். அந்த அபிப்பிராயம் பாரு. என்ன நம்ம படிச்சதான படிப்பு யாருடைய ஒரு அனுகிரகத்தினால வந்தோமோ அந்த அறிவுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது எதுவும் ஈஸ்வர பிரசாதத்தினால வந்துருக்கு. அதை திருப்பி நமக்கு அவருக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பொறுத்துண்டு வாத்தியாரா இருந்துட்டு காத்துட்டு இருந்தாராம். அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் வர்றார். தசரதருக்கும் அவரப்பா அஜனுக்கும் அவரப்பா திலீபனுக்கு வரிசையா அந்த ரகு மகாராஜாவுக்கும் வரிசையா அத்தனை பேருக்கும் ஒருத்தன் தான் வாத்தியார் அந்த வீட்டுக்கு. ராமன் வரைக்கும் அப்படி இது விசேஷமாக சொல்றது. அதே போல அவருடைய பிள்ளை சக்தி, அவருடைய பிள்ளை பராசரர். அந்த பராசரருக்கு பிள்ளையா இருந்து இவர் வேதங்களை 4ஆ பிரிச்சார். எப்படி பிரிச்சார்? செல்ஃப் கண்டெய்ன்டா பிரிச்சார். ஒரு ருக்வேதம் வாசிச்சா போறோம். அதுல உங்களுக்கு பரந்தண்டில இருந்து மரண பரியந்தம் என்னென்ன வேணுமோ அத்தனைக்கும் மந்திரங்கள் உண்டு. அதே போல எதிர்வேதம் வாசிச்சவாளுக்கு அவளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவைகளுக்குள்ளேயே மந்திரம் இருக்கு. ஒவ்வொன்னையும் செல்ஃப் கண்டெய்ன்டா வச்சிருக்காரு. அது இல்லாம யாகம் பண்ணணும்னா 4 பேரும் சேர்ந்து பண்றதுக்காக உண்டு. அவரால் தானே முடியும். சாதாரண மனுஷால முடியுமா? அந்த டோட்டல் விஷன் இருக்கணும். இது கொஞ்சம் வாசிச்சா போறாது. டோட்டலா பார்த்து எது எங்க இருக்கு எது எங்க இருக்கு பிரிச்சு அது என்ன சொல்ல தெரியணும். விவகாரம் முழுக்க நான் வேதத்துல சூரன்னு சொல்றேன். ஒரே மந்திரம் 4 வேதத்துல இருக்கிற மந்திரம் சொல்லுங்கன்னு கேட்டேன்னா நடுங்கிப்படி விடும். 4 வேதத்துலயும் என்னென்ன மந்திரம் காமனா இருக்கு, ஒரு வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரம் இன்னொரு வேதத்துல எப்படி இருக்கு பார்க்கணும். நவோ நவோ பவதி ஜாயமானோ கேதுருடதா மேத்யக்ரே அப்படிம்பா. ரிக்வேதில மேத்யக்ரம் அப்படிம்பா. இவன் அதை சொல்லப்படாது, அவன் இதை சொல்லப்படாது. அது சின்ன வித்தியாசம் இருக்கும். அவையெல்லாம் பார்த்து சொல்லணும். அதான் வேதம்ங்கிறது அது ஒரு பெரிய அது ஒரு சாஸ்திரம், ஒரு விசேஷம். அப்படி அவையெல்லாம் பிரித்தவர் வேத வியாசாச்சாரியார். அவரைத்தான் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு பூஜை பண்ண போறோம். குரு பூஜை. உலகத்துக்கெல்லாம் குருவா இருக்கிறவர். அந்த நம்ம எல்லாம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு என்னென்னமோ கொண்டாடுறோம் பாருங்க. அப்பாவுக்கு சிரார்த்தம் வைக்கிறது இல்லை, ஃபாதர்ஸ் டேங்கிறோம். அம்மாவை கவனிக்கிறது, அவ சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, மதர்ஸ் டேங்கிறோம்.
ஈயுஸ்தேங்கிறான். இவன் ஒரு நாளும் ஆத்துக்காரியை ஒழுங்கா பார்த்தல அடிச்சுட்டு இருக்கான். இவன் ஈயுஸ்தேங்கிறான். இந்த பிராச்சிய சம்பிரதாயத்தை விட்டு பிரதீட்ச சம்பிரதாயம் இருக்கே, அவளுக்கு திருஷ்டமான விஷயமே வசத்தின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன். நம்ம நடத்தலையா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாளைக்கு சிரார்த்தம் இருந்தா அதுக்கு முன்னாடி அது சிரார்த்தம்ங்கிறோம். ஸ்ரத்தையா பண்றதுனால சிரார்த்தம். முன்னாள் நாள் சாப்பிடப்படாது, அடுத்த நாள் சுத்தமா இருக்கணும். காலம்பரம் இருந்து அந்த மாத்தியானிய காலம் 11 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அவன் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த பிராமணால வரிச்சு அவளுக்கு கொடுத்து அவளுடைய சேஷன் சாப்பிட்ட பிறகுதான் அடுத்த நாள் எல்லாம். அதுக்கு அடுத்த நாள் காலமே பரையரை தர்ப்பணம் பண்ணித்தான் மற்ற காரியம் பண்றோம். எவ்வளவு வசதியா இருக்கு. நம்ம ஊர்ல என் பித்ரு தேவதைகளை பிதாக்களையோ மாதாக்களையோ மரியாதை பண்ணலையா? மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா. அதை பண்ணாம இன்னைக்கு என்ன பண்றதுன்னு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு ஒரு காகிதத்தை எழுதி கைது போட்டு கொடுக்குறான் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு இவன் சர்டிபிகேட் கொடுக்குறான் சார். கொஞ்சமே புரியலையே ஜனங்கள், எப்படி போறான்னு தெரியல. அத வசதியா நம்ம குழந்தைகளும் கொண்டாடுறாங்க. அது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். என்ன நீங்க கொண்டாடுறத பத்தி எனக்கு அது ஆட்சேபனையே இல்லை. ஆனா எங்க மதத்தை தப்புன்னு சொல்லாதீங்க. எங்க வேதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இருக்கும். நம்ம அனுஷ்டானத்தில் விட்டோம். ஏன் மிஸ்டேக் உங்களுக்கு தான். சொன்னீல உங்க பையனுக்கு, சொன்னீல உங்க பேரனுக்கு, சொன்னீல உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீ சொல்றதுக்கு. நம்மளை விட்டோமே, இது நம்ம கவனிக்கணும். அப்படி இந்த வேத வியாசாச்சாரியார் அவரை விசேஷமா சொல்றது குரு பௌர்ணிமான்னு எண்ணிக்கை. அவர் இன்னைக்குதான் பிறந்தா சார், பௌர்ணமி என்னைக்கு பிறந்தாரான்னு கேட்காதீங்க. அவருக்காக ஒரு நாள் வச்சிருக்கோம். அன்னைக்கு நம்ம ஆச்சாரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அந்த குருமண்டலத்துல குருஸ்வரூபமாகவே இருக்கலாம் பகவான். ஆகையார் குருமண்டல ரூபிணி அப்படின்னு அப்படி இந்த குருமண்டலத்தை பூஜை பண்ணி சன்னியாசிகள் உட்பட நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுதம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாசி சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாசி பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலங்கம் சிஷ்யம் சந்தோடகம் பாரதக்காரமன்யான் அஸ்மத் குருன். அங்கிருந்து முதல் குரு நாராயணன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க குரு பர்யந்தம் அத்தனை பேருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதான் விசேஷம். இந்த வியாசம்னு சொன்னீங்கள, இந்த வியாசருக்கு அன்னைக்கு பூஜை பண்ணினா குருவர் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு விசேஷமாக இந்த வியாச பௌர்ணமி பார்ப்போம். சாங்கானாம் கபிலோ தேவா ருத்ராணாமபி சங்கரஹ இதி மஹர்ஷே பரமர்ஷே பிரசித்தா. ததஸ்ததானீம் துபுவனம் அஸ்மின் பிரவர்த்ததே. ததஹா பிறகு இந்த உலகமானது உண்டாகிறது. கபிலம் கவீனாம், கவிகளுக்குள்ள கவி, கவின்னா கிராந்ததர்சி, முக்காலத்தையும் அறியறவர், அவருக்கு தான் கவின்னு பேர். கவிங் கபீனாம் சஷோடசாஸ்திரோ புருஷஸ்ய விஷ்ணோ, 16 அம்சங்களையும் பூர்ணமாக அறிந்து கொண்டவர் புருஷஸ்ய விஷ்ணோ. விராஜமானம் தமச பரஸ்தாத், தமச பரஸ்தா தமசுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறவர். இது யதே முண்டகோபனிஷதி அப்படின்னு இருக்கு. ஆனா முண்டகோபனிஷத்துல இந்த வாக்கியம் இல்லை. அதனால இந்த சாக்கையில எங்கேயாவது இருந்திருக்கும், முன்னால எத்தனையோ இருந்திருக்கலாம், இதுல போயிருக்கலாம். சயேவா கபிலா பிரசித்தா, இல்லைன்னா லோகத்துல புராணங்கள்ல கபில மகர்ஷின்னு பிரசித்தம். அவர் தான் சகரபுத்திரால 1000 பேரையும் ஒரே தடவை எரிச்சு விட்டாராம். பரமேஸ்வரன் ஒரு மன்மதனை எரிச்சார். கபிலர் என்ன பண்ணினார், தபஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்த சகர மகா சக்கரவர்த்தியுடைய குழந்தைகள் அவ 1000 பேர். அந்த இந்திரன் என்ன பண்ணார், அவன் பண்ணக்கூடியதான யாகத்தினுடைய அஸ்வத்தை திருடிட்டு போயிட்டான். குழந்தைகள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் அந்த குதிரையை தேடிட்டு வாங்க. உலகம் முழுக்க தேடினாராம். நம்ம அதுல குழந்தை இதை போய் தேடிட்டு வேண்டான்னா போய் அப்படி பார்த்துட்டு இல்லப்பா அப்படின்டுவோம். உலகம் முழுக்க தேடினாராம், எங்கேயும் கிடைக்கிறேன் ரிப்போர்ட் பண்ணார். அப்புறம் சொன்னார், இது யாகீயமான அஸ்வம். இந்த அஸ்வமானது போயிடுதேயானால் எஜமானனுக்கு ஆபத்து வரும், ராஜாவுக்கு ஆபத்து வரும். ஆகையால் அது கிடைக்கிற வரைக்கும் தேடுங்கொண்டார். அவர் எங்க தேடுறது, உலகம் தேடியாச்சு, எல்லாம் தேடினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஐடியா வந்தது, ஒருவேளை பாத்தாள லோகத்துக்கு யாராவது எடுத்துன்னு போவாளா. நோண்டினார் சார் பூமியை. 1000 பேரும் சேர்ந்து நோண்டினத்தினாலதான் சமுத்திரம் உண்டாச்சான். அதனாலதான் அவருக்கு சாகரம் உண்டு. சகரபுத்திராளால உண்டு பண்ணினத்தினால்தான் அதுக்கு சாகரம். நோண்டி உள்ள கீழே போனா அங்க மாட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு முன்னால குதிரை மேய்ஞ்சுட்டு இருக்கு. என்ன சார் வரும், என்ன நினைப்பா. இவர் கண்ண மொழியிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எந்த குதிரை வேணுமோ அந்த குதிரை வேணும், சர்வாலங்கார யுக்தமா இருந்து கொண்டு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவ கொஞ்சம் அவசரப்பட்டார்.
நீங்க தானே இதை திருடினேள், ஏன் இப்படி வந்தது அப்படின்னு விசாரிக்காம அவர் மேல சண்டைக்கு போயிட்டார். அவர் நான் தபஸ் பண்றேன், அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம், அவர் தபஸ் பண்ணிருக்கார். அவருக்கு இங்கே போனா ஒரே டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அங்கே போய் உட்கார்ந்து தபஸ், அங்கேயும் உட்காந்து என்ன தரலாம் வந்து பண்ணாடா, கோபம் வந்து கண்ணை திறந்தார். 1000 பேரும் பூதி ஆயிட்டார். அவ்வளவு ஒண்ணும் வெறும் சாம்பல் தான் இருக்கு, மிச்சம் இல்லை. குழந்தைகள் வருவான்னு காத்துட்டு இருக்காரு இவர். 1 வருஷம் பார்த்துட்டார். அந்த 1 வருஷம் அனுப்புற பண்ணியாகணும்னு சித்ரா நட்சத்திரம் பவதே சித்திரம் வா ஏதத் கர்மா அப்படின்னு அந்த அஷ்டமேதையாக கரெக்டா அந்த வையாசி மாசம் சித்ரா நட்சத்திரத்துக்கு பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்புறம் இதெல்லாம் அசமஞ்சசுங்கிற பையனுடைய குழந்தைகள். இன்னொரு பையன் அவருடைய குழந்தைய கூட்டினார். அவர் வந்தார். விவகாரம் முழுக்க இவெல்லாம் நோண்டியே வச்சிருக்காள, அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இதை நோண்டி வச்சிருக்காருன்னு அந்த வழியே போனா இங்க குதிரை இருக்கு. இவர் கொஞ்சம் நல்லவர், போய் மகர்ஷி கபிலாச்சாரிய காலில் விழுந்தார். இப்படி ஆச்சுன்னார். கழுத்துல போட்டார். கழுத்துல போனார். அதுக்கப்புறம் இவாளுக்கெல்லாம் உத்தம கதி கிடைக்கணுமே, இப்படி எரிஞ்சு போயிட்டாரு. ஏன்னா ஆபத்காலீனமான ஒரு இல்லையோ, நேச்சுரல் டெத் இல்லை, ஆக்சிடென்டலா இப்படி ஆயிடுது. தேவலோகத்திலிருந்து கங்கையை கொண்டு வந்து இந்த பூத்தியை நினைச்சா அவளுக்கு உத்தம கதி கிடைக்கும். சரியனூர் போனார். அப்பா கிட்ட கொடுத்து விட்டார். அப்பா ஆனந்தமாக யஜ்யத்தை முடிச்சு விட்டார். கொஞ்ச நாள் இருந்து அவர் பண்ண விட்டார். அதுக்கப்புறம் இந்த பையன் இவர் ராஜ்யத்துக்கு வந்தார். இவரும் பார்த்தார். ஒரு சில 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணார். ஆனா அந்த கங்கையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் அவர் பையன் வந்தார், பகீரதர்னு பேர். அவர் என்ன பண்ணார், இது போல எங்க தாத்தாக்கள்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ராஜ்யத்தை மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் தபஸ் பண்ணினார். சில 1000கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி கங்காதேவிய மகாவிஷ்ணுவை சந்தோஷப்படுத்தி அவர் பாதத்துல இருக்கக்கூடியதான கங்கைய கீழே வர்றது. அப்ப அந்த கங்கை சொல்லிட்டான், நான் வரேன், ஆனா என்ன பூமியில தாங்கிறதுக்கு யாராவது வேணும். ஏன்னா பூமி அப்படியே சமத்துல மொழி வச்சிடும், அவ்வளவு போர்ஸா வருவேன் நான் அப்படின்னு. அது ரொம்ப இருக்கு யார் பண்றது. அப்புறம் மறுபடியும் பரமேஸ்வரனை தியானம் பண்ணி அவரை பிடிச்சுக்கோங்க. பரமேஸ்வரன் கீழே நிற்கிறார். மேல இருந்து விஷ்ணு பாதத்துல இருந்து கங்கை கீழே வருது. பரமேஸ்வரன் என்ன பண்ணார், இந்த கர்வத்துக்கு, இந்த கங்கைக்கு இவ்வளவு கர்வமா, பூமியையும் முழுக வச்சிருந்தேன்னு சொல்றா. சரி பார்க்கட்டும் என்ன பண்ணார், தன் ஜடைக்குள்ள வாங்கிட்டாரா. ஜடையை கொஞ்சம் என்ன பண்ணினார், கொஞ்சம் இழுத்து கட்டிட்டார். என்னடா ஆச்சுன்னார், எல்லா கங்கையும் வந்து உள்ள கண்டு அந்தர்தானம் ஆயிடுச்சார், வெளியிலேயே வரல. என்ன பண்ணிட்டு இருக்க, கர்வம் கூடாது சார், எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, நான் தான் ஒசத்தி என்னால ஆகணும் இருக்கார். அப்ப மறுபடியும் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணும் பொழுது பகீரதர் என்ன பண்ணினாரா, ஒரு குச்சி எடுத்து அந்த கங்கை கொஞ்சம் அப்படியே விட்டாராங்க இதுக்குள்ள. அந்த சின்ன வழியாகத்தான் பூமியில வந்துதான். இந்த கங்கோத்திரி போயிருக்கல, போய் பாருங்க. அந்த குச்சி அந்த சின்ன வழியா தான் வரும். வந்து இவ்வளவு வேகமா வந்துட்டே இருக்கான். என்ன சொன்னார், என் பின்னாலேயே வா அப்படின்னு. இவர் நடந்து வந்துட்டே இருக்கார். நடந்து வந்துட்டே இருக்கிற காலத்தில் இவர் முன்னால வந்தார். இந்த கங்கை வேகமா வந்து இந்த ஒரு மகர்ஷியுடைய ஆசிரமம் இருக்க, அந்த ஆசிரமத்தை அடிச்சுன்னு போயிட்டுதான். ஆமா, அந்த மாதிரி ஆசிரமத்துல அடிச்சுன்னு போயிடுது. அவருக்கு கோபம் வந்துடுது. என்ன பண்ணார், ஒரு கமண்டலத்துல வச்சு அதுக்குள்ள பிடிச்சிட்டு அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரல. விவகாரம் என்னடார். அப்புறம் என்ன பண்றதுன்னார், இப்படி ஆயிடுது. பின்னால போயிட்டே இருக்கோம், பின்னால வருவான்னு பார்த்தா கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, காணோம். என்ன நின்று போயிடுது அப்படின்னார். மறுபடியும் இப்படி வந்து திருப்பி வந்து இது வரைக்கும் வந்துருக்காளே, என்ன கமண்டலத்துக்குள்ள வருது. என்ன சுவாமி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என் ஆசிரமத்தை அழிச்சிடுது சார்னார். கொஞ்சம் விடுங்கன்னு அவரை பிரார்த்தனை பண்ணி அதை விட்டு அதன் வழியாக அங்கிருந்து வந்து நேரா பாத்தாளம் வரைக்கும் நடந்து போனாராம். அப்ப பாத்தாளத்துல வாழலாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கங்கையானது மூணா பாகீரதி திரிபதகா மூணா பிரிஞ்சாளாம். பியத் கங்கா, ஆகாச கங்கான்னு ஆகாசத்துல ஒண்ணு, இந்தூர்ல இருக்கக்கூடிய இதுக்கு பாகீரதின்னு பேரு. அதே போலயே அலகானந்தான்னு இப்படி மூணா பிரிஞ்சதா. பிரிஞ்சு இத பாகீரதி, அதான் பகீரத பிரயத்னம்னு சொல்றேன் லோகத்துல. ரொம்ப சிரமப்பட்டு சாதிச்சான பகீரத பிரயத்னம்ங்கிறட, அப்படி சிரமப்பட்டு வந்ததா இந்த கங்கா மாதா. அப்படி லோகத்துல அதுக்கெல்லாம் விஷ்ணோர் விராஜமானம் தமதா கபிலஹா, இவர் கபிலர் பிரசித்தா அக்ரே சிருஷ்டி காலே, சிருஷ்டி காலத்துல பிரசித்தர். யோ ஞானயர் தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்யை, இவர் தர்மம் வேதோக்தமான தர்மங்கள் என்ன, வேதாந்த விஷயமான ஞானங்கள் என்ன, வைராக்கியாதிகள் என்ன, எல்லாம் எனக்கு வேதாந்தம் தெரியும், அது தெரியும் தெரியும். காதுன்னா அலைவான், ஓன்னு ஓடுவான். இதுக்கு அதுக்கான ஒரு வைராக்கியம் இருக்கிற மகிழ்ச்சி.
அனாவசியமாக ஒருத்தருடைய காசு நமக்கு வரப்படாது. நாம் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆத்ம குணங்களை வரவழைக்கணும். அவைகளாம் வைராக்கிய ஐஸ்வர்யை பிபர்த்தி பபாரா ஜாயமானஞ்ச பஸ்யேத். அதோட இல்ல உலகத்துல பிறக்கக்கூடியதான அத்தனை பொருளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஜாயமானஞ்ச பஸ்யேத் அபஸ்யத் இத்யர்த்தா அப்படின்னு கபிலஸ்வரூபமாக பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்ற. இதான் ரிஷிம் பிரசூதம் கபிலம் எஸ்தமக்ரேங்கிறது சூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். கபிலர்னு சொன்னா அவர் சொன்ன சாங்கியம் தான் பிரமாணம். கபிலர் சொன்னதுனாலேன்னு சொன்னா எந்த கபிலர்னு சொல்லுனர்? வாசுதேவ புத்திராளான அவளை சகர புத்திராளுக்கு எரிச்சதான கபிலரா, அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினதான கபிலரா, இல்லது மகர்ஷி கபிலரா? யார சொல்லுங்க. உங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. ஏன்னா இங்க சொல்லக்கூடியதான் சாங்கியமா தான் யாருன்னு சொல்ல தெரியல. கபிலர் சொன்னதுனால வசத்தின்னு சொல்லப்படாது. கபிலர் சொன்னது வேதத்துல இருக்கிறதுனால வசதி. ஆகையால் வேதோக்தமான தர்மத்தை சொன்னதுனால வசதி அப்படின்னு ரச்சனானுபபத்தியாதி அதிகரணங்கள்ல தீர்மானம் பண்ணிருக்கார். யோ யோனிம் யோனிம் அதிதிஷ்டதி ஏகா விஸ்வானி ரூபாணி யோனிஷ்ட சர்வாः ரிஷிம் பிரசூதம் கபிலம் யஸ்தமக்ரே ஞானைர்விபர்த்தி ஜாயமானம் ச பஸ்யேத் ஏகைகம் ஜாலம் பகுதா விகுர்வன்னஸ்மின் க்ஷேத்ரே சம்மரத்யேஷ தேவः பூயஸ்ருட்வா பதயத்த தேசः சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா அப்படின்னு அடுத்த மந்திரம். இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.